வணக்கம். நேர்மையாக செயலாற்றும் ஒருவர் அலுவலகத்தில் ஓரங்கட்டப்படுவது ஒரு பொதுவான அனுபவம்தான். இது அவர்களின் தவறு கிடையாது. சூழல், மனித மனப்பான்மை, அமைப்பு, கலாச்சாரம் ஆகியவற்றின் விளைவு. இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உண்மையை ஏற்காத மனநிலை. பல இடங்களில் உண்மை பேசுபவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் நேர்மையானவர் தவறுகளை நேராக சொல்வார். அது சிலருக்கு அச்சத்தை உண்டாக்கும். செகண்ட் பாயிண்ட், குழு அரசியல், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். அலுவலகங்களில் பல சமயங்களில் திறமைக்கு மேலாக யார் யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதே முக்கியம். நேர்மையானவர்கள் பொதுவாக இந்த அரசியலில் ஈடுபட மாட்டார்கள். அதனால் அவர்கள் தனியாகி விடுகிறார்கள். தேர்ட் பாயிண்ட், கட்டுப்படுத்த முடியாதவர் என்ற பயம். நேர்மையானவர்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் எஸ் என்று எல்லாவற்றுக்கும் சொல்ல மாட்டார்கள். இதனால் மேலதிகாரிகள் சில நேரங்களில் அவர்களை தவிர்க்கலாம். த ஃபோர்த் பாயிண்ட், சுயநல மனிதர்கள். சிலர் தங்களுடைய லாபத்திற்காக விதிகளை மீறுவார்கள். அந்த சூழலில் நேர்மையானவர் ஒரு அடைப்பு போல தோன்றுவார். த ஃபிஃப்த் பாயிண்ட், வெளிப்படைத்தன்மை, அச்சம். நேர்மை என்பது வெளிப்படைத்தன்மை. ஆனால் பல இடங்களில் தெரியாமல் இருப்பதே பாதுகாப்பு என்று சிலர் நினைப்பார்கள். அதனால் நேர்மையானவர் அச்சமாக கருதப்படுகின்றார். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? நேர்மையை விட்டு விட வேண்டாம். அது உங்கள் மிகப்பெரிய பலம். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். எல்லா உண்மைகளையும் எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது எப்படி சொல்வது என்பது முக்கியம். தனிப்பட்ட வளர்ச்சியை கவனிக்கணும். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளணும். எந்த சூழலிலும் நீங்கள் மதிப்படைவீர்கள். உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் சரியான சூழலை தேடுவது ஒரு நல்ல தீர்வு. ஒரு உண்மை, நேர்மை உடனே வெல்லாது. அது ஆனால் தோற்காது. இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளை தொட்டு அதில் இருக்கும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.